அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. எனக்கு வர முடியாது. ஐயோ சிவானி, கார் எதுவுமே வீட்ல இல்ல. எல்லா காரையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. சரத்துக்கு கால் பண்ணிட்டேன், கிளம்பிட்டேன். இன்னொரு 15-20 நிமிஷத்துல வந்துறேன் இருக்காங்க. ராமு அதே மாதிரி 1/2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிருக்காரு. அம்மாடி, நானும் ஆட்டோக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேம்மா. டாக்ஸி ஏதாவது ஒண்ணு புக் பண்ணிடலான்னு கால் பண்ணா எவனும் மழை பெய்யுதுன்னு வர மாட்டேங்கிறான். என்ன பண்றது இப்போ? என்னால முடியல. சிவானி, 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 ஐயோ சிவானி, சிவானி எழுந்துரு, என்ன ஆச்சு? ஐயோ அம்மாடி. சிவானி, அப்பா வலி தாங்க முடியாம மயக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்ப என்னப்பா பண்ணலாம்? இருமச்சானுக்கு தான் வீடு பக்கத்துல, 5-10 நிமிஷத்துல இங்க வந்துடலாம். நான் அவருக்கு ரிங் போகுது, போன் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு. இப்ப நம்ம என்னப்பா பண்றது? அப்பா ஏதாவது யோசிங்க. நேரம் ஆக ஆக சிவானி, அதுவும் சிவானிக்கு அப்பையில இருந்தே வலி இருந்திருக்கு. நம்ம யார்கிட்டயும் சொல்லாமே விட்டுருக்கா. இப்ப திடீர்னு குழந்தை ஏதோ பிறந்துட்டா. இந்த மாதிரி சிவானிக்கு ஐயோ எனக்கு பயமா இருக்குப்பா. எனக்கும் புரியுதுமா. ஆனா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்க. ஆமாமா. இல்ல வேணி, ஆம்புலன்ஸ் வரதுக்கு அந்த கால் நேரம் 20 நிமிஷம் கண்டிப்பா ஆகும். எல்லாரும் வந்து திரும்ப ஹாஸ்பிடலுக்கு இந்த சைடு தான் கூட்டிட்டு போறோம். இப்படியே அதுக்கு ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். யாரையும் எதிர்பார்த்தா இன்னொரு 1/2 மணி நேரம் கண்டிப்பா ஆகும். நம்மளா ஏதாவது ட்ரை பண்ணாதான். அப்போ நாம நான் திரும்ப போய் ஆட்டோவுக்கு கால் பண்றேன். இல்லாட்டி பக்கத்துல நான் தெருமுக்குள்ள தான் போய் பாத்துட்டு வரேமா. அப்ப சீக்கிரம் போங்கப்பா. ஐயோ என்னால இந்நேரம் நடக்க முடிச்சிருதா? நானும் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பேன். இல்ல நான் போய் பாக்குறேன். சிவானி, சிவானி, சிவானி இங்க பாரு. சிவானி எழுந்துரு. சிவானி, சிவானி எழுந்துரு. இந்த டைம்ல நீ மயக்கம் போட்டேனா? சிவானி எனக்கு பயமா இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றது? அழுகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. இப்போதைக்கு சிவானியா குழந்தைய நல்லபடியா இருக்கணும். யாரையும் எதிர்பார்த்தா கண்டிப்பா சீக்கிரத்துல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக முடியாது. நம்ம இப்போ இப்போ ஜோதிகா, சிவானிய உன் பக்கம் படுக்க வைக்கிறேன். நீ பாத்துக்கோ, நான் இத வந்துடுறேன். நீ எங்க போற? விட்டுட்டு போகாத. என்னால எதுவுமே பண்ண முடியாது. விட்டுட்டு போகாத வேணி. இப்ப வலி ஏதாவது வந்து சிவானிக்கு. ஐயோ ஜோதிகா, 5 நிமிஷம். எங்க போற? இந்நேரம் நம்ம ஆட்டோ கார் இங்க இருந்தாவது வர்றது லேட் ஆகும். நீ தானே சொன்ன. அதுக்கு பக்கத்து வீட்டுல கார் வச்சிருக்காங்கல்ல, நான் அவங்க கிட்ட போய் கேக்குறேன். ஏனி நல்ல ஐடியா. அவங்க கிட்ட இந்நேரம் கார் இருக்குமா தெரியல. போய் பார்த்துட்டு கார் நின்னா அவங்க கிட்ட சொல்லிட்டு கார் சாவி வாங்கிட்டு வரேன். ஜோதிகா, அப்பாவுக்கு கார் ஓட்ட தெரியும்ல? அதெல்லாம் தெரியும். சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ வேணி. சிவானி, சிவானி, மெதுவா 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 வேணி. இருக்கட்டும், நான் பாத்துக்கறேன். ஜோதிகா 2 நிமிஷம். ஓகே சீக்கிரம் போ. சிவானி, நீ பண்ணது தப்பு. வீட்ல யாரும் இல்ல, நாம மட்டும் தான் இருக்கோம்னு தெரிஞ்சேவும் வலி வந்ததை நீ மறைச்சது தப்பு. ஏன் சிவானி இப்படி பண்ண? 2வது குழந்தைனா கூட ஏதாவது கொஞ்சம் விவரம் தெரியும். இது உனக்கு தலை பிரசவம். இதுல போய் நீ அசால்ட்டா தைரியம் இருக்க வேண்டியதா? அதுக்காக எதுக்கு தைரியமா இருக்கணும்னு தெரியல. சாயங்காலமே வலி வந்ததுன்னு சொன்ன. அப்பவே நீ சொல்லியிருந்தா இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸியா போயிருக்கலாம். இப்படி பண்ணிட்டியே சிவானி. உன்னால அங்க ராமு அரக்க பறக்க மலையில ஓடி வருவாரு. இங்க மொத்த ஃபேமிலியோ. ஏன் சிவானி இப்படி பண்ண? எல்லாத்துக்கும் நல்லது செய்யறேன்னு எல்லாத்தையும் இப்ப கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயி போச்சு பாரு சிவானி. ஆனா கண்ண முழிச்சிரு சிவானி. வலி தாங்க முடியாம மயக்கம் போட்டேனா? ஐயோ, உள்ள குழந்தையோட நிலைமை ரொம்ப பயமா இருக்கு சிவானி. என் அம்மா இப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. எங்க அம்மாக்கு மாதிரி யாருக்கு இந்த சூழ்நிலை வரக்கூடாதுன்னு நினைச்சா வேற ஒரு ரூபத்துல நான் இதையே பாக்குறேனா? என்னால இதை தாங்கிக்க முடியாது சிவானி. ப்ளீஸ் கண்ணு திறந்துருமா சிவானி. ராம், என்ன ராம், என்ன புள்ள மாதிரி இப்படி அழுதுகிட்டு இருக்க? அழாதடா. சிவானிக்கு ஒண்ணு இல்லப்பா. தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் வந்துடுறேன்னு சொன்னனாலதான் எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போனாங்க. இல்லாட்டி சிவானிய தனியா விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்கப்பா. அவ்வளவு உறுதியா சொன்னேன், நீங்க கிளம்புங்க, அடுத்த 1/2 மணி நேரத்துல நான் அங்க வந்துருவேன்னு. நான் மட்டும் சொன்ன டைத்துக்கு அங்க கரெக்டா போயிருந்தா இப்ப சிவானி இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளா? அப்பா, அங்க அவ வழியில துடிச்சிட்டு இருக்கா. ஆனா என்னால பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சு பாத்தீங்களா? எவ்வளவு நம்பிக்கையா இருந்திருப்பா. நமக்கு ஏதாவது ஒண்ணுனா உடனே ராம் வந்துருவான்னு நம்பிக்கையா போய் ஆக்கிட்டேன்ப்பா. ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக முடியாத நிலைமையில அந்த அளவுக்கு அவ்வளவு உருவாக்கிட்டேலப்பா. ராம் ராம்,
வேண்டாண்டா விடு. சிவானி தைரியமான பொண்ணு, கலங்காதடா. இன்னொரு 10 நிமிஷத்துல போயிடலாம். அழாம போ. எங்கப்பா 10 நிமிஷம்? சிவானிய வீட்டுல போய் கூட்டிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் போகல கிட்டத்தட்ட 40-45 நிமிஷம் ஆயிடும். அது வரைக்கும் அவளோட நிலைமை. இப்ப கால் பண்ணா கூட போன அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்க என்ன நிலைமை, என்ன நடக்குது ஒண்ணுமே தெரியலையேப்பா. ஏய், அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போக ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்கடா. ஏன்னா பாரு, இப்ப கால் வரும் பாரு. சிவானிய ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டோம், நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்லுவாங்க. என்னதான் சொன்னாலும் ஏன் சிவானிய நான் விட்டுட்டேன் இல்லப்பா. ராம், கஷ்டமா இருக்குப்பா. நான் மட்டும் வாரேன்னு சொல்லலாட்டி கண்டிப்பா அவங்க யாரும் சிவானிய தனியா விட்டுட்டு போயிருக்க மாட்டாங்க. திரும்ப வைஷவமா என்கிட்ட கால் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்க. நீ அங்க வாரேன்னு சொல்லிதான் நாங்க இங்க வந்தோம். சிவானிய பாத்துக்கோ ராம், சீக்கிரம் வீட்டுக்கு போன்னு. அப்ப நம்ம சிவானிய விட வேலை முக்கியம் நினைச்சிட்டேனேப்பா. ராம், என்ன ராம் நீ? கஷ்டமாதான் இருக்கு, அதுக்காக நீ இப்படி அழுது புலம்பி. டேய், நம்ம பிள்ளடா, நம்ம வீட்டு லட்சுமிடாவ. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது, நல்லபடியா இருப்பா. நம்ம வீட்டு குழந்தையும் நல்லபடியா பிறக்கும். நீ அழுகாத முடியலப்பா. இந்த சிவானி என்ன பண்றாளுன்னு நினைக்க உயிரே போகுதுப்பா, உயிரே போகுது. அடிக்கிற மழையில நம்ம கூப்பிடுறது கூட உங்களுக்கு கேட்காதே. உமாக்கா. பேணி. அப்பா. என்னம்மா, என்ன இங்க வந்திருக்க? அப்பா, இவங்க வீட்ல கார் இருக்குப்பா, அதான் கார் கேட்கலானே. அம்மாடி கேளுமா, நானும் நம்ம தெரு முக்கு வரைக்கும் போயிட்டு வந்துட்டேன். எந்த ஆட்டோவும் இல்ல. தெரிஞ்சவங்களுக்கு கால் பண்ணா நைட் டைம் பெய்யற மழையில எங்களால வர முடியாதுன்னு சொல்றாங்க. பிரசவ வலின்னு சொல்லியுமா வர முடியாதுன்னு சொல்றாங்க? சொன்னதுக்கு அங்கிட்டு சவாரியில இருக்கேன்னு சொல்றாங்கம்மா. அப்பா, வேற வழியே இல்ல, இவங்களதான் பக்குவ பண்ணோம். ஆனா வீட்டுக்குள்ள கார் நிக்கல. அம்மாடி இருக்கட்டுமா, யார்கிட்ட எதையும் கேட்காம இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. அங்க சிவானி வேற மயக்கத்துல, இதுதான் ரொம்ப பயமா இருக்கு. இவங்களால முடிஞ்ச ஏதாவது ஒரு உதவி பண்ணுவாங்க. நம்ம குடும்பத்து கூட இவங்க பேசுவாங்கல்லமா. அதெல்லாம் பேசுவாங்கப்பா. சரி, கூப்பிடு. மழை பெய்யுற சத்தத்துக்கு கேட்காது, கேட்ட தட்டுவோம். சரிங்கப்பா. அப்பா, அங்க காலிங் பெல் இருக்கு. ஆமாமா, காலிங் பெல் அடிக்கிறேன். சீக்கிரம்ப்பா. யாராவது வீட்ல இருக்கீங்களா? காலிங் பெல் அடிச்சிட்டேன், வருவாங்கம்மா. சீக்கிரம் வாங்க. ஐயோ, உமாக்கா. யாரு? இதோ வாரேன். அம்மாடி வராங்கம்மா. ஆமாப்பா. வேணி, என்னம்மா இந்த நேரம், அதுவும் மழையில நனைஞ்சிட்டு? ஆனா அக்கா இல்லையா? அவ இல்லம்மா, அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. என்னம்மா, என்ன வேணும்? சிவானிக்கு பிரசவ வலி வந்துடுச்சு, வீட்ல யாரும் இல்ல, எல்லாம் சிந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. ஐயோ அப்படியா? ஐயோ, அக்கா வேற வீட்ல இல்லையே. இல்லனா உங்க கார் இருக்கா? சிவானிய உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போணும். ஓ, கார் இல்லையா? இதோமா, அந்த எதுக்கு நிக்குது பாரு. இந்த சாவி எடுத்துட்டு வரேன். தேங்க்ஸ்னா. இதோ வந்துடுறேம்மா. அப்பா, இந்த தம்பிக்கு ரொம்ப புண்ணியமா போகுமா. இந்த சைடு சாவி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆமாப்பா, காரு. அப்பா, அதான் நம்ம வீட்டு பக்கத்துல நிக்குதுல, இந்த கார் தான்ப்பா. சரிம்மா, சாவி கொண்டு வரட்டும். வேணி, இந்தாம்மா. ரொம்ப நன்றிண்ணே. ஐயோ, நீ வேற நன்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆமா, எப்படி நீங்க? தம்பி, நான் இருக்கேன்ப்பா. சார், நீங்க பார்த்து கூட்டிட்டு போயிருவீங்களா? இல்லாட்டி நான் கூட வரேன். வாங்க சார், பிரசவ வலின்னு சொல்லிட்டு வாங்க, நானும் கூட ஹெல்ப்புக்கு வரேன். ஐயோ தம்பி, இல்லப்பா, நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம். கூட்டிட்டு போகத எந்த ஒரு வசதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா, எனக்கு ரொம்ப புண்ணியமா போகும். ஐயோ சார், அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீங்க முதல்ல கிளம்புங்க சார். இனி காரு சார், அங்க எங்க வீட்டுக்கிட்ட. அதாமா, போங்க, சீக்கிரம் பார்த்து போங்க. மழை வேற விடுற மாதிரி தெரியல, பார்த்து கூட்டிட்டு போங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்னா. பாக்கப்பா போலாம். இத வந்துட்டேமா. வைஷு, எதுக்கு இப்ப அழுகுற? என்னங்க, ராம் சொல்றத கேட்டலாம். சிவானிய தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. நான் திரும்ப யோசித்துக்கலாம்னு சொன்னேன். எல்லாரும் கேட்டீங்களா? நான் ராம் வந்து கூட இருக்கேன்னு சொல்றான்ல, இதான் டைம், நமக்கு வேலை கம்மியா இருக்கு, போலாம்னு எல்லாம் சொல்லிட்டீங்க. இப்ப பாரு, அந்த பிள்ளை தனியா கடந்து கஷ்டப்படுது. வைஷுமா, பயப்படாதீங்க. சும்மாவே என்னமோ எதன் கை கால்லாம் நடுங்குது. பயப்படாதீங்கம்மா. இப்பரா, அது எப்படி பயப்படாம இருக்க முடியும்? எனவே டாக்டர் சொல்லி விட்டாங்க, சிவானிக்கு எப்ப வேணாலும் வலி வரலாம், குழந்தை தலை திரும்பிடுச்சுன்னு சொன்னாங்க. அதுக்குதான் அவ்வளவு யோசிச்சேன். வைஷு, நாம என்னத்த கண்டோம்? ராம் கூட இருந்து பாத்துக்கிறேன்னு சொன்னா. சக்கரவர்த்தி அவ்வளவு பேசினா. இங்க எல்லாம் போயிட்டு வாங்க, எங்க போன நான் பாத்துக்க மாட்டேனான்னு சொன்னா. நம்பி தானே நாம கிளம்பணும். இல்ல, அவங்க வேலை சூழ்நிலை, என்ன பண்ண முடியும்? நாமளாவது ராம் வரலன்னு தெரிஞ்சதும் உடனே கிளம்பி வந்திருக்கணும். சிவானி குழந்தை வராதீங்க, நான் நல்லா இருக்கேன், எது ஒண்ணுனா போன் பண்றேன், அப்படி இப்படின்னு சொல்லி
நம்ம மனசையும் மாத்திட்டா. சிந்து வேற எப்பயாவது ஒருக்க வந்திருக்கீங்கம்மா, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு அவளும். ஐயோ, இப்ப ஆக மொத்தம் அந்த பிள்ளைதான் கஷ்டப்படுறா. பழி வர நேரம் நாம கூட இருக்க வேண்டாமா? தனியா கடந்து அந்த பிள்ளை என்ன பாடுபடுமோ? ஆமா ஆமா, அதுகளுக்கு என்ன தெரியும்? அதுகளே சின்ன கழுதைக. பிள்ளை பத்த எங்களுக்கேமா படபடப்புல ஒண்ணு கையும் ஓடாது காலும் ஓடாது. அதுகளுக்கு என்ன தெரியும்? என்ன பாத்துக்குவாங்க? மாமா இன்னொரு 10 நிமிஷம் தாமா, டென்ஷன் ஆகாதீங்க. சரத்து, டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? தலப்பிரசவம்டா. பிரசவமே பொண்ணுங்களுக்கு மறுஜென்மன்னு சொல்லுவாங்க. இதுல சிவானிக்கு இது தலப்பிரசவம். அவளுக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியாது, தெரியவும் செய்யாது. தப்பு தப்பு பண்ணிட்டேன். பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. வைஷு அதையே சொல்லாத. நீங்க பேசாம இருங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பிள்ளை என்னங்க நினைப்பா? இதே இது நம்ம அம்மாவா இருந்தா இப்படி விட்டுட்டு போயிருப்பாங்களா? இப்படி நம்ம தனியா கடந்து அவஸ்தைப்படுவோமான்னு நினைக்க மாட்டா. வைஷுமா சொல்லுடா, அந்த புள்ள நினைக்க மாட்டா. தவ இல்லைங்கிற ஏக்கம் தெரியாம பாத்துக்கணும்னு நினைச்சோம். நான் கடைசியில பார்க்க வேண்டிய நேரத்துல பார்க்காம விட்டுட்டோம்ல. வைஷு என்ன வைஷு இப்படி எல்லாம் யோசிக்கிற? ரத்தனப்பா உண்மைதான். சிவானிக்கு அந்த ஒரு ஏக்கமே தெரியக்கூடாது, நமக்கு பெத்தவ இல்லைங்கிற நினைப்பு வரக்கூடாதுன்னு தானே ராமும் சக்கரவர்த்தி சாரும் அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்க. நாமளும் சிவானிக்கு அந்த ஒரு எண்ணம் வரக்கூடாதுன்னு தானே ரயில் போட்டு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம். ஏன் ராம் கூட வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவ்வளவு சொன்னான். அப்ப கூட சிவானி கீழே விழுந்ததை சாக்கா வச்சு பிரசவ வரைக்கும் இங்கே இருக்கட்டும், நாங்க கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்னு சொல்லி தானே அனுப்பணும். ஆனா இப்போ அதாண்ட வேதனையா இருக்கு. நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி இப்ப பிள்ளைய தனியா தவிக்க விட்டுட்டோம் பாரு. ஐயோ வைஷு, சக்கரவர்த்தி அந்த அளவுக்கு சொன்னா நீ போடா நான் பாத்துக்கிறேன்னு. அதனாலதான் வைஷு நான் கிளம்ப சொன்னேன். எல்லாத்தையும் பார்த்து என்னங்க போதும், முடிஞ்சத பத்தி பேசி என்ன ஆக போகுது? பிள்ளைய தனியா தவிக்க விட்டுட்டு வந்ததை வந்துட்டோம். ஆனா அவ வைஷுமா கவலைப்படாதீங்க, இது ஏதோ பக்கத்துல போயிட்டோம். சரத்து, இல்ல நீ பாரு. என்னங்க போன் பண்ணுங்க, சிவானி என்ன பண்றான்னு கேளுங்க. அப்போ ஜோதிகா பேசும்போதே சிவானி அழுகிற சவுண்ட் கேட்டது. நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல. போன் பண்ணுங்க. இதோ கால் பண்றேமா. சீக்கிரம். தங்கம்மா தங்கம்மா. அப்பா சீக்கிரம் வாங்கப்பா. அப்பா இந்தாங்க கார் சாவி. கார் கிடைச்சிருச்சா? இந்தாங்கப்பா. அம்மாடி எப்படிமா? சிவானி மயக்கத்துல இருக்காளே, வா 2 பேர் கை பிடிச்சு தூக்குவோம். என்னாலதான் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாம போச்சு. ஐயோ ஜோதிகா, நீ வேற சும்மா இரு. அப்பா நீங்க காரை ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் சிவானியை தூக்கிட்டு வரேன். தூக்கிட்டா எப்படிமா? சுயநினைவோட இருந்தா கூட எப்படியாவது மேனேஜ் பண்ணி தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா மயக்கத்துல இருக்கும்போது இல்லம்மா தூக்க முடியாது. அப்பா இப்ப சிவானியவும் உங்க குழந்தையவும் காப்பாத்தணும். இந்த டைம் இவ்வளவு நேரம் மயக்கத்துல இருக்க கூடாதுப்பா. நீங்க போங்க, என்னால முடியும். என்னால முடியாதே, ஆனா இப்படி கூட இருந்து எதுக்கும் என்னால முடியாம ஆயிப்போச்சு. இந்த பிள்ளை எப்படி? சீக்கிரம் போங்கப்பா, நான் தூக்கிக்கிறேன். இல்லம்மா உன்னால. அம்மாடி என்னால முடியும்பா. அப்பா நீங்க போய் கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரிம்மா, மெதுவா பார்த்து வா. சரிப்பா. தங்கம்மா கவனமா இரு, அப்பா ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்துடுறேன். அவசரம் இல்லப்பா, சிவானி நார்மல் ஆனதுக்கு அப்புறம் வாங்க. ஜோதிகா நீ போ, நான் எல்லாருக்கும் கால் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு நேரா வர சொல்லிடுறேன். சரி ஜோதிகா. மெதுவா, நான் கூட்டி போய்க்கிறேன். பாத்து மெதுவா கூட்டிட்டு போ. மெதுவா. சிவானி உனக்கு ஒண்ணு ஆகாது. சிவானி நல்லபடியா உனக்கு குழந்தை பிறக்கும். வேணி நீ இவ்வளவு தைரியமான பொண்ணா? என்னால நம்பவே முடியல. உன் இடத்துல நான் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பேனான்னு தெரியல. இந்த குடும்பத்திலே இருக்கிறவங்க மட்டும் இல்ல, இந்த குடும்பத்துக்குள்ள வந்தவங்களும் நல்லவங்களா தான் இருக்காங்க. என்னாலதான் எதுவும் பண்ண முடியல. சிவானி அவ குழந்தையும் நல்லபடியா இருக்கணும் கடவுளே. எல்லாருக்கும் கால் பண்ணி சொல்லுவோம், அப்பதான் எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போக கரெக்டா இருக்கும். இங்க இருந்து 10 நிமிஷம் தான் ஹாஸ்பிட்டல், சீக்கிரம் போயிடுவாங்க. நம்ம எல்லாத்துக்கும் கால் பண்ணலாம். யாருப்பா? சிவானியா? இரு இதோ கேக்குறேன். ஹலோ அப்பா, நான் ஜோதிகா பேசுறேன். அம்மாடி ஜோதிகா எப்படிமா இருக்கா? சொல்லுமா சிவானி. அப்பா 10 நிமிஷத்துல வந்துடும் சொல்லுங்கப்பா. இன்னொரு 10 நிமிஷம் தான். அப்பா சிவானியா? அம்மாடி கொஞ்சம் பொறுத்துக்க சொல்லுமா, 10 நிமிஷத்துல வந்துடுறோம். இல்லப்பா, சிவானியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயாச்சு. அம்மாடி என்னமா சொல்ற? அப்பா இங்க பக்கத்து வீட்ல கார் வாங்கி அப்பாவும் வேணியும் சேர்ந்து கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்பா ஆனா சிவானி வலி தாங்க முடியாம மயங்கிட்டாப்பா. ஜோதிகா என்னமா சொல்ற? அப்பா என்னப்பாச்சு? அப்பா
இது ஒண்ணு இல்லடா, பயப்படாத. அப்பா அதனால நீங்க சீக்கிரம் போங்கப்பா ஹாஸ்பிட்டலுக்கு. இந்நேரம் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க போயிருப்பாங்க. சீக்கிரம்ப்பா சீக்கிரம் போங்க. இதாம்மா, ஒரு 15 நிமிஷம் ரீச் பண்ணிடுவோம். ஓகேப்பா. சரிங்கப்பா, நீங்க பாத்து போங்க. நான் வைஷாமா சரத்துக்கிட்ட எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். எல்லாரையும் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லிடுறேன்ப்பா. சரிம்மா, சரி. சரிங்கப்பா, வச்சிடுறேன். அப்பா என்னவாப்பா, சொல்லுப்பா, என்னப்பா? சிவானிக்கு என்னப்பா ஆச்சு? அப்பா சிவானி நல்லா இருக்கால? ராம், சிவானி வலி தாங்க முடியாம மயங்கிட்டாளாண்டா. அப்பா அப்பா என்னப்பா சொல்ற? அப்பா அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா. அப்பா சொல்லப்பா. இல்லடா, பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்களாண்டா. உடனே டாக்டர் பாத்துருவாங்க. பயப்படாத, அங்க ரோட்ட பார்த்து வண்டியை ஓட்டு. அப்பா உண்மையே சொல்லுப்பா, இதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஐயோ ராம், அதனால ஒண்ணும் இல்லடா. இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போ. சரிப்பா. அப்பா ஆனா இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்ப்பா. ராம் என்ன பேசுற? எனக்கு ஒன்னளவுலாம் தைரியம் கிடையாதுப்பா. ஒன்னளவு எனக்கு தைரியம் கிடையாது. ராம், அப்படிலாம் எதுவும் நடக்காதுடா. யாரும் எதையும் யோசிக்காத. என் நிலைமை கண்டிப்பா உனக்கு வராது. கடவுள் ஒண்ணு அவ்வளவு கல் நெஞ்சக்காரர் இல்ல. கண்டிப்பா என் நிலைமை உனக்கு வராது. வரக்கூடாது. எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஐயோ வைஷு, என்கேஜ்டாவே இருக்கு. ஒரு கொஞ்சம் வெயிட் பண்ணு. சீக்கிரங்க. புள்ள வலினா புள்ள தாங்குறது கஷ்டமாச்சு. என்ன பண்ற ஏது பண்றான்னு ஒண்ணுமே புரியல. ஹலோ என்னங்க, யாருங்க? சிவானி என்ன பண்றான்னு கேளுங்க. அப்பா நான் ஜோதிகா பேசுறேன். ஜோதிகா, சிவானி என்னமா பண்றா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயாச்சுப்பா. என்னமா சொல்ற? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயாச்சா? கடவுளே, கை விடலப்பா, நீ கை விடல. காரை கூட வைக்காம எடுத்துட்டு வந்துட்டோமே. அடிக்கிற மழையில ஆட்டோ கார் எதுவுமே பிடிக்க முடியலன்னு இந்த அளவுக்கு கவலைப்பட்டு பேசுனாங்க. எப்படி ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்கன்னு தெரியலையே. எனக்கு சிவானி என்ன பண்றான்னு கேளுங்க. ஜோதிகா, அப்பா ஆனா சிவானி வலி தாங்க முடியாம மயக்கம் போட்டா. ஜோதிகா, ஆமாப்பா, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிருக்காங்க. நீங்க உடனே ஹாஸ்பிடல் போங்க. நான் ராம்க்கு இப்பதான் கால் பண்ணி சொன்னேன். நீங்களும் நேரா ஹாஸ்பிடலுக்கு போங்கப்பா. ஏனி அப்பாவும் தான் போயிருக்காங்க. ரத்னப்பா, அப்பா ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நிக்க முடியும். மிச்சப்படி அப்பாவால எதையும் மூவ் பண்ணி செய்ய முடியாது. ஏனி மட்டும் ஹாஸ்பிடல்ல இருந்து தனியா கஷ்டப்படுவா. சீக்கிரம் போங்கப்பா. மொழி இதை இப்ப போயிடுவோமா? நம்ம வீட்டு பக்கத்துல வந்துட்டோம். இனி நம்ம வீட்டுல இருந்து 10 நிமிஷம் தானே ஹாஸ்பிடல். ஓகேப்பா, சீக்கிரம் போங்க. சரிமா, நல்ல வேலை கால் பண்ணா. சரத்து, அப்பா ஹாஸ்பிட்டலுக்கு நேரா போயிடுறேன். சீக்கிரம் போடா. பரவாயில்லப்பா, சத்யமூர்த்தி சார் இருந்தனால சிவானிய உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு. அவர் மட்டும் இல்லனா சிவானி ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா. டேய், இப்பவே சிவானி வலி தாங்காம மயக்கம் போட்டானா? என்னங்க, என்ன சொல்றீங்க? அப்பா அப்படியே என்னடா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்க. சீக்கிரம் போ. ஐயோ கடவுளே, தப்பு பண்ணிட்டோமே. சிவானி இப்படி விட்டுட்டு வந்தது தப்பு. வலி தாங்காம மயக்கம் போட்டுச்சுனா ஹாஸ்பிட்டல்ல என்னென்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அம்மா, ஏமா மயக்கம் போட்டா ஏதாவது வலி வர டைம் மயக்கம் வந்துருச்சுனா புறா புள்ளைய பெத்துக்க முடியும்? ஆபரேஷன் எதுவும் சொல்லிடுறாங்களா என்னன்னு தெரியல. ஆபரேஷன் பண்ணாலும் தாய புள்ளைய நல்லபடியா இருக்கணும்லடா. எல்லாம் நல்லபடியாவே நடக்கணும். சீக்கிரம் போ. இதோ சிவானி, சாரிமா. எந்த அளவுக்கு நீ வழியை தாங்கி இருந்தா மயக்க வர ஸ்டேஜ் போயிருக்கோம். ராமு என்கிட்ட நான் வந்து பாத்துக்கிறேன், நீங்க போங்கன்னு திரும்ப சொன்னனாலதான் கிளம்புனேன். ஆனா இப்போ சிவானி உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீயும் உன் குழந்தைய நல்லா இருப்பீங்க. கண்டிப்பா நல்லா இருப்பீங்கம்மா. இது வந்துட்டேன், 5 நிமிஷம் தான் வந்துட்டேன். அம்மாடி வேணி. அப்பா, என்னம்மா, சிவானிய கூட்டிட்டு போய் 10-15 நிமிஷம் ஆச்சு. இன்னும் டாக்டர்ஸ் யாரும் வந்து எதுவுமே சொல்லலமா? அதான்ப்பா எனக்கு பக்கு இருக்கு. அப்பா, சிவானி வேற கண் முழிக்கவே இல்ல. ரொம்ப பயமா இருக்குப்பா. இல்ல பயப்படாதமா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இப்படியே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்துட்டோம்ல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். இல்லாட்டி நான் உள்ள போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன். சிஸ்டர் விசாரிச்சுட்டு வரேமா? சரிங்கப்பா. அப்பா, என்னோட போனை வீட்லயே போட்டுட்டு வந்துட்டேன். நீங்க சரத்துக்கு கால் பண்ணி எப்போ வருவாங்கன்னு கேளுங்கப்பா. தனியா இருக்க ரொம்ப பயமா இருக்கு. இதோ நான் போன் பண்றேமா. சிவானி, தம்பி ராமு, சிவானி எங்க? சிவானி, தம்பி உன்னை கூட்டிட்டு போயிருக்காங்கப்பா. இன்னும் டாக்டர் என்ன ஏதுன்னு வந்து சொல்லவே இல்ல. இன்னும் சொல்லலையா? சிவானி, தம்பி சத்தமா பேசுறது கூட பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க. தம்பி, இது ஹாஸ்பிட்டலு. பாருங்க இப்ப டாக்டர் வந்துருவாங்க. இல்ல நான் ஏன் சிவானிய பாக்கணும், இப்பவே பாக்கணும். சிவானி. சத்யமூர்த்தி சார், சத்யமூர்த்தி டாக்டர் வந்தாங்களா? என்ன சொன்னாங்க? சிவானி எப்படி இருக்கா? இல்ல சார், இன்னும் மேடம் வந்து பேசவே இல்ல. சிவானி எங்க கூட்டிட்டு வந்து ஒரு 15 நிமிஷம் இருக்கும். உள்ள கூட்டிட்டு போனாங்க சார். ஆனா இன்னும் யாருமே வந்து எதுவும் சொல்லல. மேடம் இருக்காங்களா? என்ன நைட் டைம்? இல்ல மேம் இருக்காங்க. நான் பார்த்ததுமே உடனே எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா இன்னும் வந்து எதுவுமே சொல்லல.
அப்ப நான் என் சிவானிய பார்க்கணும்ப்பா. அப்ப நான் பார்க்கணும்ப்பா. ராம் கொஞ்சம் போது ராம். எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாம். கொஞ்சம் வெயிட் பண்ண பாப்போம். சிவானி சிவானி நான் வந்துட்டேமா, நான் வந்துட்டேன். ராம் ராம் டாக்டர் என்ன சொன்னாங்க? சிவானிய பாத்தியா? என்னங்க வந்துட்டீங்களா? இல்ல சரத்து, எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்களாம். எமர்ஜென்சி வார்டுக்கா? இன்னும் மேம் வந்து எதுவும் சொல்லல. சிவானி சிவானி உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கும். தாயை செய்ய நலமா இருப்பீங்க. மேம் மேம் சிவானி எப்படி இருக்கா? சொல்லுங்க சிவானி எப்படி இருக்கா? சார் சார் கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க மேம் சிவானி. சார் ப்ளீஸ் சார். சிவானிக்கு லோ பிரஷர். லோ பிரஷரா? எப்படி திடீர்னு? வலி தாங்க முடியாம அந்த ஸ்டேஜை எப்படி சொல்லன்னு தெரியல. அவங்களோட மன அழுத்தம் அது வந்து லோ பிரஷர் ஆயிடுச்சு. மேம் இதனால சார் பிரச்சனை இல்லைன்னா சொல்ல முடியாது. இப்போதைக்கு சிவானி இருக்கிற கண்டிஷன் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல் தான். சொல்ல போனா இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. மேம் சாரி சார். ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். சிவானிய ஃபுல் செக்அப் பண்ணி ட்ரிப்ஸ் மூலமா எல்லா மருந்து கொடுத்துட்டு தான் இருக்கோம். கண் முழிக்கிறாங்களான்னு பார்க்கலாம். இல்லைன்னா உடனே ஆபரேஷன் பண்ணி புள்ளைய எடுக்கணும். சிவானி சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு என்னால எதுவுமே சொல்ல முடியாது. உங்ககிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன். உடனே ஆபரேஷனா சைன் பண்ண ரெடியா இருங்க. மேம். சாரி சார், இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு 2 உசிரையும் காப்பாத்தணும் தான் நான் போராடிட்டு இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கிட்டு கோஆபரேட் பண்ணுங்க. பொறுமையா வெயிட் பண்ணுங்க. மேம் என் சிவானி ப்ளீஸ் மேம், என் சிவானியை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க மேம்.